இந்த வீடியோல மூவிங் அவரேஜோட மேஜிக்கை பத்தி பார்க்க போறோம். அஸ் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே மார்க்கெட்டோடய ஃபால் ஆயிருச்சு. நிஃப்டி 1.36%, பேங்க் நிஃப்டி 2% ஃபால் ஆயிருச்சு. எக்ஸாக்டா நான் சொன்ன சப்போர்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிருக்கு அண்ட் அகைன் சேம் செகண்ட் லெவல் சப்போர்ட் கிட்ட க்ளோசிங் ஆயிருக்கு. ஃபர்தரா நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ மேஜிக் ஆஃப் மூவிங் அவரேஜ் நான் வில்லேஜ் ட்ரேடர். பிரைஸ் மூவ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு ஃபர்தரா மூவிங் ஆவரேஜ் பத்தி பார்க்கலாம். நிஃப்டி லைட்டா கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு அண்ட் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹவர்ல மட்டும் 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆயிருச்சு. தென் 4 ஹவர்ஸ்க்கு சைடு வேல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. ஃபைனலா லாஸ்ட் ஹவருக்கு முந்தின கேண்டில் பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இந்த கேண்டில் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ்க்கும் ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு கேண்டில் கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ 15 மினிட்ஸ் சார்ட்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வால்யூமை பாருங்க. ஹையஸ்ட் வால்யூம் இன் டுடேஸ் ட்ரேடிங் அண்ட் பிரைஸ்ல நெகட்டிவ் ரியாக்ஷன் இல்ல. இந்த கேண்டில் ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு அண்ட் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. ரெண்டு கேண்டலோட வால்யூம் பயங்கரமா பில்டப் ஆயிருக்கு. இது பாசிட்டிவ் சைன் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேஜிக் இண்டிகேட்டர் 200 டே மூவிங் ஆவரேஜ் கூப்பிடலாம். எஸ், அவர் வந்துட்டாரு. நல்லா பாருங்க, பிரைஸ் எக்ஸாக்டா 200 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் இந்த ஸ்பாட்ல தான் வால்யூம் பயங்கரமா பில்டப் ஆயிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ஹிஸ்டரி செக் பண்ணலாம். இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஒரே நாள்ல 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆச்சு அண்ட் எக்ஸாக்டா 200 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்பாட்டும் 200 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் வந்திருக்கு அண்ட் பேக் டு அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல பிரைஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட் 3% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. பட் பிரைஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்க இருந்ததுனால அகைன் பேக் டு அப் ட்ரெண்ட். இப்போ இந்த ஸ்பாட்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் இருக்கு. அதை நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த பேட்டர்னோட நேம கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் இங்க இருந்து ஆல்மோஸ்ட் 10% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு அண்ட் எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோன் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஐ திங்க் எல்லாரும் கரெக்டா கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பாசிட்டிவா கமெண்ட் பண்ணும்போது தான் யூடியூபோட அல்காரிதம் என்னோட வீடியோவை நிறைய பேர் சஜஷன் பண்ணும். அப்படி இல்லைன்னா சஜஷன் பண்ணாது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா ஒரு கமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு லைக் இந்த மாதிரி பண்ணா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். டபிள்யூ பேட்டர்ன் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டில பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்ததுனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இங்கேயும் பாருங்க, பிரைஸ் எக்ஸாக்டா 200 டே மூவிங் ஆவரேஜ் ரீடெஸ்ட் எடுத்து தான் மேல போயிருக்கு. இந்த ஸ்பாட்ல 200 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க பிரைஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஒரு ஃபியூ டேஸ்க்கு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு அண்ட் அகைன் பேக் டு டவுன் ட்ரெண்ட். இந்த ரெண்டு ஸ்பாட்லயும் பிரைஸ் எக்ஸாக்டா 200 டே மூவிங் ஆவரேஜ் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. பெரிய ஃபால்னா இந்த ஃபால் தான். கோவிட் டைம்ல ஃபால் ஆனது. 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 35% வரைக்கும் ஃபால் ஆச்சு. 2020ல 200 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணி ஃபால் ஆனதா ஒரு பெரிய ஃபால். தென் 2022ல ஒரு 12% வரைக்கும் ஃபால் ஆச்சு. இங்கேயும் 200 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் ஃபால்ல போச்சு. தென் 2023 ஒரு ஸ்மால் ஃபால் தான். இது 3% வரைக்கும் தான் ஃபால் ஆச்சு. இப்போ நம்ம 2024 எண்ட்ல இருக்கும். 2020, 2022, now 2024. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அகைன் அண்ட் அகைன் சொல்ற மெத்தடாலஜி இங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் 10% மேல ஃபால் ஆகும். இன்னும் 10% ஃபால் ஆகும் சொன்னாலே பயமா இருக்குல்ல. இது நடக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்டா எஸ், சான்சஸ் ரொம்பவும் அதிகமாவே இருக்கு. பட் இந்த ரெண்டு கேண்டில் மார்க்கெட்டோட ஸ்மால் அப் ட்ரெண்டுக்கு கூட்டு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 2 கேண்டில் வால்யூம் அவ்வளோ பில்டப் ஆயிருக்கு. லெட்ஸ் சி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியும் சேம் நேற்று வீடியோ சொன்ன மாதிரி 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆயிருச்சு. இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் வைக்கிற ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். லாஸ்ட் 1 மந்த்தா இந்த மார்க்கெட் ஃபாலோ பத்தி தான் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்றேன் அண்ட் எக்ஸாக்டா மார்க்கெட்டும் அதே டைரக்ஷன் தான் போகுது. எந்த மேஜிக்கும் நான் பண்ணல. சிம்பிளா பிரைஸோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வீடியோல இஸ்ரேல் ஈரான் வாழ தான் கீழே போச்சு, இல்ல ட்ரம்ப் வின் பண்ண போடு இதனால மார்க்கெட் மேல போச்சு சொல்லிக்கனா அதுவும் கிடையாது. அதோட இம்பாக்ட் பிரைஸ்ல இருக்கு அண்ட் பிரைஸ் சொல்றதை நான் கேட்டு ஃபாலோ பண்றேன். யார் சொல்லையும் கேட்கல. சொல்ல போனா டெலகிராம் சேனல் தவிர எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்லயும் நான் இல்ல. ஏன்னா அங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதை கேட்டு நான் பயாஸ் ஆயிருவேன். நான் ஒன்னு பிளான் பண்ணி போயிருப்பேன். பட் அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டதுனால பயாஸ் ஆகி என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட், மல்டிபிள் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க. மல்டிபிள் மீடியா கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாதீங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிரைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் போதும். இது என்னோட ரெக்வஸ்ட் தான். இல்ல உங்களால எல்லா இன்ஃபர்மேஷன் நியூஸை கேதர் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடிஞ்சுன்னா நோ வரிஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்வலா எனக்கு கதை பேசுறது பிடிக்காது. பட் என்ன பண்றது, நான் இனிஷியல் பீரியட்ல பண்ண சேம் மிஸ்டேக்கை என்னோட சப்ஸ்கிரைபர் பண்ணக்கூடாது ஒரே ரீசனுக்காக தான் இதெல்லாம் பேசுறேன். ஓகே, பேக் டு த டாபிக். பேங்க் நிஃப்டியும் சேம் 200 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு
அட் த சேம் டைம் அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. சேம் பேங்க் நிஃப்டியும் இங்க 10% வரைக்கும் ஃபாலோ ஆகும் போதும் கூட இந்த 200 மூவிங் ஏரியா பிரேக் டவுன் பண்ணல, சப்போர்ட் எடுத்தா மேல போயிருக்கு. அப்படி RSI பாருங்க, எக்ஸாக்டா 40 லெவல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்லயும் பிரைஸ் 200 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் RSI 40 லெவலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ என்னோட வீடியோ எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகள் பிரைஸ், வால்யூம், மொமெண்டம். இதை 3 வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு மேஜிக் பண்ணல, எந்த ஒரு மேஜிக் இண்டிகேட்டரும் என்கிட்ட கிடையாது. நார்மலா எல்லாரும் ஃபாலோ பண்ற அதே பிரைஸ், அதே வால்யூம், அதே மொமெண்டம்ல நான் RSI 46 லெவல் யூஸ் பண்றேன். இதை வச்சு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கும் தெரியும் நான் ஏன் வந்துட்டு RSI 46 லெவல ஃபாலோ பண்றேன்னு. இங்க பிரைஸ் 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஃபால்ஸ் பிரேக் டவுன் கொடுத்திருக்கு. அட் த சேம் டைம் RSI 40 லெவல்ல ஃபால்ஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு அகைன் மேல போயிருக்கு. சேம் இந்த ஸ்பாட்லயும் ஃபால்ஸ் பிரேக் டவுன் அண்ட் அகைன் 200 மூவிங் ஆவரேஜ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் சேம் 2022ல நிஃப்டி மாதிரி இங்கேயும் 10% மேல ஃபால் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. அண்ட் ஃபைனலா 2020 கோவிட் கிராஸ்ல பிரைஸ் எக்ஸாக்ட்டா 200 மூவிங் ஆவரேஜ் கீழ கேப் டவுன் ஓபன் ஆயிருக்கு. தென் அங்க இருந்து 45% ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் 2020ல ஒரு பெரிய ஃபால்ஸ் கொடுத்திருக்கு. இப்போ 2024ல இருக்கும். 2 இயர்ஸ் கேப், எக்ஸாக்ட்டா பிரைஸும் 200 மூவிங் ஆவரேஜ்ல இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம், அந்த 2 பெரிய ஃபால்ஸ் நடந்தது மார்ச் ஏப்ரல்ல, இப்போ நவம்பர்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருக்கு. அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் RSI மட்டும் கொஞ்சம் 40 லெவல் கீழே இருக்கு. எல்லா அஸ்பெக்ட்லயும் மார்க்கெட் ஒரு கியூரியாசிட்டி அண்ட் டேஞ்சர் சைனை கொடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் 2 15 மினிட்ஸ் கேண்டல்ல வால்யூம் பயங்கரமா பில்டப் ஆயிருக்கு. இந்த வால்யூம் மார்க்கெட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். இன் கேஸ் இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 47,200 பேங்க் நிஃப்டிக்கு. அதுவே நிஃப்டிக்கு 23,400. ஜஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் தான் டுடே மார்க்கெட் க்ளோசிங் இருந்துட்டு. லெட்ஸ் சி மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. அன்டில் ஸ்டே டியூன் வித் வில்லேஜ் ட்ரேடர்.